பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேத்தே சொல்லிட்டோம். அதாவது 2 பேர் வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனும் ரவீனாவும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் ரவீனா வெளியில போனதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அனலைஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். விசித்ரா ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கேட்டாரு. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க்ல ஜெயிச்சு நம்ம விஷ்ணு உள்ள போயிருக்காரு. அவருக்கான காரணம் என்னவா இருக்கும், எதனால அவர் உள்ள போனாங்க, அதை பத்தி ஒரு அனலைஸ் பார்த்துருவோம். அடுத்த வாரம் பொட்டி எடுத்துட்டு போவாங்க. அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது யாருன்னு எனக்குமே தெரியும். அதையுமே சூப்பரா பார்த்துருவோம். எல்லாத்தையுமே ஷோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நிக்சனா ரவீனா தான் வெளில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் மாமா டிவியில ஆரம்பிச்சு விஜய் டிவியை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட். அம்மன் ஜல்லி கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமல் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எல்லாமே இவங்க தான், எல்லாமே இவங்க தான், எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களை கை காட்டுவார். மக்கள் தான் இந்த கேமை மாத்துறாங்க, மக்கள் தான் ஓட்டு போட்டு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நீங்க வெளிப்படையா காமிக்கிறாங்களா, இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்டார்ல ஒரு லிஸ்ட் வச்சிருக்கனால இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. நம்ம ஆன்லைன்ல செக் பண்றோம்ல ஒரு ஓட்டு அன்அபிஷியல் ஓட்டு செக் பண்றோம்ல, அது மாதிரி ஓட்டிங் இவங்க கொடுக்கறாங்கள. ஏன் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது ஒரு கார்பரேட் ஷோ. அதாவது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி இவங்க இது பண்றாங்க. அவங்க கண்டென்ட்டுக்காகவும் டிஆர்பிக்காகவும் என்ன வேணா பண்ணுவாங்க. அது நீங்க சத்தியமா நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் குமுறிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் இங்க யாருமே இருக்கவே முடியாது. இத்தனை சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒருத்தர் இன்ன வரைக்கும் போனா சரித்திரமே இல்லை. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இவங்களை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத ரொம்ப ஆகும் அப்படின்றனால வெளியில விட்டவங்களுடைய கண்டிப்பா நீ என்ன வேணா கேள்வி கேளு, ஆனா அவங்க உள்ளதான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பாவி எல்லாம் வெளியில அனுப்புவாங்க. நல்லா விளையாடுறவங்களை கூட அனுப்பிச்சிருப்பாங்க. தர்சன்லாம் வெளியில போக வேண்டிய ஆளே கிடையாது. ஆனா தர்சன்லாம் வெளியில போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடியதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிக்சனை ரவீனாவை ஏன் வெளியில இது பண்ணாங்க, அப்படி என்ன மாயா காப்பாத்துறாங்க, மாயா அப்படி என்ன பண்ணாங்க, 130 கோடி வாங்குற கமலஹாசன் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு, அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுல நீங்களே பாருங்க. இந்த 91 நாட்கள்ல கண்டென்ட் கொடுக்கறது, ஒருத்தவங்க வெளியில போறதுக்கான காரணமா இருக்குது எல்லாமே மாயா மட்டும்தான் இருக்க முடியும். மாயாவாலதான் அந்த வீடை இயங்குது அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கன்னிங்கா இருக்கலாம், டிப்ளமேட்டிவா இருக்கலாம், எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்க போட்டுக்கங்க. இந்த வீடு என்டர்டைனிங்கா இருக்கிறது. அவங்க எச்ச வேலைகள் தான் பாக்குறாங்க. இப்படிப்பட்ட டிஆர்பி கொடுக்கறதே பாத்தீங்கன்னா மாயா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாயாவை உங்களுக்கு வெளியில அனுப்பிச்சிட்டு நிக்சன் இவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு யார் கண்டென்ட் கொடுப்பா? மாயா வெளியில போயிட்டா அங்க உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரு அம்மஞ்சலி பிரோஜனம் இல்லாத மாதிரி உள்ள இருக்கும். மாயானாலதான் பிக் பாஸே ஓடுது, மாயானாலதான் டிஆர்பி. அதனால மாயா இருந்துதான் ஆகணும். நீங்க ஓட்டிங்ல நீங்க எவனும் ஓட்டே போடல, மாயாக்கு 0 ஓட்டு விழுந்தா கூட மாயா உள்ள இருப்பாங்க. இந்த 100வது நாள் வரைக்கும் மாயா இருப்பாங்க. எழுதி வச்சுங்க. ஃபைனல் கூட போலாம், கப்பு கூட அவங்க தூக்கி கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. கப்பு கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஆனா ஃபைனல் வரைக்கும் மாயா கொண்டு போவாங்க. மாயா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். என்ன குமுறினாலும் என்ன பண்ணாலும் மாயா உள்ளதான் இருப்பாங்க. தேவையில்லாம இந்த சமூக வலைதளங்கள்லாம் குமுறிக்கிட்டு இருக்கீங்க. மாயா அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் மாயா இருந்தாதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமா சொல்லிதான். என்ன ப்ரோ மாயாவுக்கு சொம்படிக்கிறீங்க, நீங்களும் அவங்க டீமா அப்படின்னு கூட நீ நினைச்சுக்க. பிரச்சனையே கிடையாது. மாயானாலதான் டிஆர்பி, மாயா உள்ளதான் வச்சிருப்பாங்க. நீ என்ன வேணா குமுறினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோ 2 பேரும் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2 அணியா இருக்காங்க. அதாவது இந்த அணியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பீஸை எடுத்தோம்னு வச்சுக்க, இந்த அணி சரிஞ்சிடும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பீஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த அணியும் சரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 எவிக்ஷன் நடக்குது. மாயாவையும் நிக்சனையும் அனுப்பிச்சுன்னா இந்த டீம் சுத்தமா இல்லாம போயிடும். பூர்ணிமா பாத்தீங்கன்னா அது எப்படி வேணா மாறு, டக்குன்னு விஷ்ணு கூட போய் கூட சேர்ந்துக்கும், காலில் கூட விழுந்துடும். அந்த மாதிரி கேட்டு டிஆர்பி சுத்தமா இருக்காது, என்டர்டைன்மெண்ட் சுத்தமாவே இருக்காது. என்ன வர 15 நாள் 2 வாரத்துக்கு சுத்தமா எதுவுமே இருக்காது. அதனால இந்த சைட்ல 2 பேரை தூக்க மாட்டாங்க. அப்பனா இந்த சைடு கொஞ்சம் நிதானமாவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிக்சன் மேல இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, இதுக்கு மேல அந்த பையெல்லாம் தேவைப்பட மாட்டான் அப்படின்றனால நிக்சனை தூக்குனாங்கன்னா இவங்களோட மாயா பொண்ணுமே ஆல்ரெடி ஒன்னாதான் இருப்பாங்க. விசித்ரா கூட இருக்கு, சொல்ல வேணாம். அதனால அந்த எச்ச வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அப்ப டிஆர்பிக்கு இதுக்கு கண்டென்ட்டுக்கு உத்தரவாதம் இருக்கு. அது ஓகே, டிக்கு. இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க.
தினேஷ் வந்து செம்ம கண்டென்ட் கொடுப்பாப்புல, செம்மையா விளையாடுவாப்புல, ஸ்ட்ராங்கான பிளேயர். விஷ்ணு அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கான பிளேயர். அவர் டிக்கெட் ஃபினாலையும் வாங்கிட்டாரு, ஓட்டிங்லாம் ஹையஸ்டா இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் தொடவே முடியாது. மணி ரவீனாவை கம்பேர் பண்ணும்போது மணி பாத்தீங்கன்னா டான்ஸும் நல்லா ஆடுவாரு, இவங்களோட என்டர்டைனும் பண்ணுவாரு, ஒரு சில டயத்துல அவங்களை எதிர்த்தும் கேள்வியும் கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2 சைடும் கோழி மூட்டி வேறல பாக்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதா மட்டும்தான் இருக்க முடியும், ரவீனா மட்டும்தான் இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரே டயத்துல வந்து சுறுசுவரையும் திங்கும் பழைய சுவரையும் திங்கும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால அதை வந்து வெளியில அனுப்புறதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை, வெளியில அனுப்பிச்சிடலாம். அதனால வந்து மணி டவுன் ஆவாரு, இவங்க தேத்திட்டாங்கன்னா இவங்க வந்து செட் ஆயிரும். எப்படி பிக் பாஸ் இப்ப இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். நம்ம விஜய் வந்து அவர் பாட்டுக்கு இவங்களுக்கு சொம்படிப்பாரு, அர்ச்சனா வந்து நடுநிலையா இருக்க மாதிரி இவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, இவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, கேம் சூப்பராகவே போகும். இதுதான் அவங்களோட பிளானா இருக்கும். அதனாலதான் வந்து நீங்க என்ன கும்புறனாலும் உங்க 2 பேரையும் வெளியில எடுத்திருக்காங்க. இப்ப கிளாரிட்டியா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த டாபிக் போவோம். அடுத்த வாரம் வந்து பொட்டி எடுத்துட்டு யாரு போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லிருச்சு. அதனால அர்ச்சனா வந்து அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. தினேஷ் அந்த பக்கம் கூட போக மாட்டாரு. விஷ்ணுவும் பாத்தீங்கன்னா டைட்டில் அடிக்கின்ற ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து அவங்க எதுக்கு உள்ள அனுப்புனாங்கன்னா, இந்த டீமுக்கு சொம்பு மட்டும்தான் நடிக்கணும், சொம்பு மட்டும்தான் தூக்கணும், தூக்கிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மாயா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வாரம் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து அவங்களும் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. பூர்ணிமா வந்து என்ன வேணா பண்ணும், அது எப்படி வேணா மாறும் அப்படின்ற கேரக்டர் தான் அது. அதனால வந்து அவங்க வாய்ப்பு கிடையாது. மற்றபடி எனக்கு வந்து விஜயும் மாயாவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துல யார் வேணா எடுக்கலாம். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் 8 பேர் உள்ள இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி கொலையா எடுக்கிறேன், 2 தூக்குறேன், ஒருத்தர் பொட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒருத்தர் விஜய் பொட்டி எடுத்துட்டு போயிடுவாரு. மிச்சம் இருக்கு 7 பேர்த்துல 6 இருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா மாயா அடுத்த வாரம் வந்து வெளியில அனுப்புறதுக்கு இவங்க மக்கள்லாம் ஓட்டு இது பண்ணுவாங்க. ஆனா நீங்க அனுப்ப மாட்டாங்க, அது அவங்க கையில தான் இருக்கு. ஒருவேளை இவ்வளவு நாள் வச்சிருந்த கண்டென்ட் போதுண்டா சாமின்னு வெளியில கூட விரட்டலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, மற்ற பர்சன்ஸ் தான் அவங்க இது இருக்கும். விசித்ராவை ஆல்ரெடி நெகட்டிவா தான் இங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால விசித்ராவை டார்கெட் பண்ணி விசித்ரா வெளியில விரட்டிடுவாங்க. 8 பேர்த்துல விஜய் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா 7 பேர், விசித்ரா வெளியில போயிட்டாங்கன்னா 6 பேர். இந்த 6 பேர் அப்படியே ஃபைனல் கூட்டு போயிடுவாங்க. டைட்டில் அடிக்கிறது பாத்தீங்கன்னா மாயாவுக்கு கொடுக்கன்னு நினைப்பாங்க. ஆனா மக்கள் எல்லாம் செருப்பால் அடிப்பாங்கன்னு தெரியும். அதனால வந்து கண்டிப்பா வந்து அர்ச்சனாக்கு தான் கொடுப்பாங்க. இது நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு விசித்ரா வந்து கமல் சார் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஸா கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் கூட கேட்டிருக்கலாம். அடுத்தவங்க பர்சனலா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதாவது அவங்க ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க, கேட்கணுன்றதுக்காண்டி தான் பேசுறீங்க. உங்களை இந்த மாதிரி பேசுனா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஹார்ஸா பேசியிருக்கலாம். ஆனா இவர் வந்து வழக்கம் போல சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் காண்டாவே இருந்துச்சு. விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபுல்லாவே கஷ்டப்பட்டதுனாலதான் வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கியிருக்காரு. டிசர்விங் பர்சன் தான், அதுதான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் வச்ச ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ப்ரெடிக்ஷனை பத்தி சொல்லுங்க. இல்ல ப்ரோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டாக்ஸ் ஆப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.